ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லாவே புரியும். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னு தெரியுமா? ஒரு அழகான ப்ளவுசஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். நீங்கள் நிறைய என்னுடைய வீடியோ பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். ப்ளவுசஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லாமே சிங்கிள் ஃப்ளவர் வச்சு தானே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கிளாஸில். இப்போ வந்து நம்ம 2 ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ளவுசஸ் டிசைனை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இப்போ நம்ம இந்த ப்ளவுசஸ் டிசைன் கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல் வந்து B7000 க்ளூ, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா? அது இல்லாமல் நான் வந்து 2 mm பீடு எடுத்துருக்கேன். ஓகேவா? இல்லை நீங்கள் 3 mm 4 mm எந்த பீடு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ளவருக்கு ஏற்றாப்புல தான் நீங்கள் வந்து அந்த பீடு வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் போயிட்டு இங்கே பாருங்கள், ஸ்மால் சீக்வன்ஸ் பார்த்தீங்களா? ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஸ்மாலாக குட்டியாக இருக்கிற ஃப்ளவர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே கிளிப் ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கிளிப் ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோன். ஓகேவா? வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த ரவுண்ட் கிளிப் ஸ்டோனும் நான் எடுத்திருக்கேன். இதுவும் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது எந்த கலர் வேணால் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ளவுஸ்லன்னு போடும் போது சாரீக்கு என்ன கலர் மேட்சாக இருக்கோ அந்த கலரை எடுத்து நீங்கள் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, க்ளூ இருக்கு இல்லையா? B7000 க்ளூவை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா? நீங்கள் நினைப்பீங்க டைமண்ட் கிளிப் ஸ்டோன். அது கிடையாது. நான் உங்களுக்கு சர்க்கிள் காமிச்சேன் இல்லையா? அந்த கிளிப் ஸ்டோன் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த கிளிப் ஸ்டோனை வந்து நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் ஒட்டி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ஓகேவா? நிறைய பேர் நினைப்பீங்க ப்ளவுசஸ் டிசைனாக அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இது மட்டும்தான் வச்சு நம்ம போடணுன்னு கிடையாது. என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கிளாஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்டு வரேன், டீச் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம், இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஒன்று எடுங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே இதை வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ, டிசைன் கொடுக்க போகிறோமோ அந்த இடத்துல தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த இடத்துல மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே என் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா? இந்த 5 பெட்டல் இருக்குன்னா அந்த பெட்டல் நடுவில் இந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ அதை சொல்லித்தரல. ஏன்னா இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்த டைமிங் வந்து அதிகமாக போகும். நீங்கள் யாரும் வந்து தொடர்ந்து பார்க்க மாட்டீங்க. நான் ஷார்ட்டாகவே சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரை பண்ணும் போது ஒவ்வொரு பெட்டலையும் நீங்கள் போட்டு எடுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா? குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸ் அதை நான் எடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதில் ஒரு 2 mm பீடு சொன்னேன் இல்லையா? அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த டிசைன் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த 2 mm 3 mm என்ன பீடு இருக்கோ அதை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணோடனே அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளாக இருக்கிற ஃப்ளவரை நம்ம அழகுபடுத்தி காமிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த டிசைன் எப்படி போட போகிறோன்னு தான் நம்ம காமிக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இந்த சைடு
கொஞ்சம் தள்ளியே போடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்மளுக்கு வந்து இடம் வேணும். என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இதிலே வந்து குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. அது கூடவே ஒரு பீடு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் வந்து அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து விடுங்க. நீங்கள் வந்து என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டுமே வேணும், எனக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் வந்து கொரியர் சென்ட் பண்ணுறோம், ஓகேவா? நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் கொடுத்தா போதும்னாலும் நான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் மட்டுமே சென்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு மெட்டீரியல் காசு என்னவோ அது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ரெண்டுமே நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து சென்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இது வந்து நம்ம 5 பெட்டலில் போட்டிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக இருந்திருக்கும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இது கொஞ்சம் தள்ளியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் ப்ரோச்சஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் என்ன இருந்தால் கீழே அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸில் சேர்ந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாகவும் கற்றுக்கலாம். ஏன்னா ப்ரோச்சஸ் டிசைன் வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம், ஆனால் எதுக்காக யூஸ் பண்ணோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ண முடியுமானா அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் விடை வந்து நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நான் வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அது லைஃப் நல்லாயிருக்கும், அதை மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டீச் பண்ணுவேன். நீங்கள் வந்து அழகாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களாகவே ப்ளவுஸில் வந்து எந்த மாதிரியான டிசைன் போட்டு அழகாக இருக்கோ அதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஒரே இது மட்டும் நான் சொல்லி கொடுக்காம ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படியெல்லாம் அழகுபடுத்தலான்னு அப்படியே நான் வந்து சொல்லி கொடுப்பேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா, கீழே வந்து நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் காமிச்சேன் இல்லையா, என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சைடு க்ளூ தடவிட்டு அந்த இடத்துல ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன், ஓகேவா? நீங்கள் வந்து க்ளூ பென் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒட்டிட்டேன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸுக்கு என்ன இதுவோ சாரிக்கு அதுக்கேற்ற கிளிப் ஸ்டோன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். சப்போஸ் நான் ப்ளவுஸ் யூஸ் பண்ணும் போது அதுக்கேற்ற ஸ்டோன் ஒர்க் வந்து நான் பண்ணிப்பேன், ஓகேவா? என் வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள், நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். யார் யார் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் வந்து லைக் பண்ணுங்கள். இதில் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கள விட பண்ணாதவங்க தான் அதிகம் பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு அது என்கரேஜாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டாகவும் இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த சைடு போட்டாச்சு இல்லையா, இப்போ இந்த சைடு வந்து அழகாக இந்த கிளிப் ஸ்டோன் வச்சு நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, சாதாரணமாக இருந்த அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸை நம்மளுடைய கற்பனை திறனால் நம்ம வந்து எவ்வளோ அழகுபடுத்தி காமிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து போடும்போது அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அது வந்து ஒரு 3D எஃபெக்டில் நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து காமிக்கும், அதாவது ப்ளவுஸில் வந்து காமிக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த ப்ரோச்சர் டிசைன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.